ஆஸ்ட்ரோகிளிட்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் டாக்டர் தீபா லாலன். இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பத்தி டிஸ்கஸ் பண்ண போறோம் அப்படின்னா, சூரிய பெயர்ச்சி பலன்கள் தாங்க பார்க்க போறோம். 15/6/2025 இருந்து 16/7/2025 வரைக்கும் பாத்தீங்கன்னா ரிஷப ராசியில இருந்து மிதுன ராசிக்கு பயிற்சி இருக்கிறார். மிதுன ராசியில பாத்தீங்கன்னா ஒரு மாசம் இருக்கிறார். அந்த ஒரு மாசம் இருக்கும் போது மேஷ ராசி அந்த மாதிரி பலன்களை இந்த ஒரு மாசத்துல கொடுக்க போகுது அப்படின்றத இந்த பதிவுல பார்க்கலாம் வாங்க. மேஷ ராசி அன்பர்கள், உங்களுக்கு பாருங்க, சூரியன் 5ஆம் பாவத்தினோட அதிபன். 5ஆம் பாவம் அப்படின்றது பூர்வ புண்ணியஸ்தானம், புத்திரஸ்தானம். இந்த 5ஆம் பாவத்தினோட அதிபன் தான் சூரியன். இப்ப எங்க உட்கார்ந்துட்டு இருக்கான்னா 3ஆம் பாவத்துல உட்கார்ந்துட்டு இருக்கான். இளைய சகோதர தைரியஸ்தானத்துல உட்கார்ந்துட்டு இருக்கான். பொதுவாவே மேஷம் சூரியன் உச்சமடையக்கூடிய வீடு. அவன் உச்சமடையக்கூடிய வீட்டுல பாத்தீங்கன்னா 3ஆம் பாவம் இளைய சகோதர தைரியஸ்தானத்துல உட்கார்ந்துட்டு இருக்கிறதுனால உங்களுக்கு உங்களறியாம ஒரு தைரியம், தன்னம்பிக்கை இது எல்லாமே வருங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா உங்க தம்பி இருக்காங்க அப்படின்னா, சகோதரர்கள், இளைய சகோதரர்கள்னால இருக்காங்க அப்படின்னா அவங்களால ஆதாயம், அவங்களோட ஒரு சப்போர்ட் ஏதோ ஒரு விதத்துல அவங்க பாருங்க, ஒண்ணு பிசிக்கலி இருக்கலாம், இல்ல மென்டலி இருக்கலாம், இல்ல மாரலி இருக்கலாம், இல்ல எக்கனாமிக்கலி இருக்கலாம். ஏதோ ஒரு விதத்துல அவங்களோட சப்போர்ட் அப்படின்றது உங்களுக்கு கிடைக்குங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா உங்களுக்கு உறவுக்காரங்க, உங்களுக்கு நெருங்கியவங்க, உங்க மனசுக்கு பிரியமானவங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ், ரிலேட்டிவ்ஸ், இப்படி யாரோ பாத்தீங்கன்னா உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க. எல்லாரும் சப்போர்ட் பண்ணுவாங்களா அப்படி எல்லாம் எதிர்பார்க்க கூடாது. ஏன்னா அந்த மாதிரி எல்லாரும் சப்போர்ட் பண்ணக்கூடிய காலகட்டம் கிடையாது இந்த காலகட்டம். இருந்தாலும் இப்ப பாருங்க, உங்களுக்கு யாரோ ஒருத்தவங்க அவங்க நான் முன்ன சொன்ன மாதிரி ஃப்ரெண்ட்ஸ், ரிலேட்டிவ்ஸ், இல்லைன்னா விருப்பமானவங்க, உங்களுக்கு பிரியமானவங்க, யாரோ ஒருத்தவங்களோட சப்போர்ட் அப்படின்றது உங்களுக்கு கிடைக்குங்க இந்த 30 நாட்களுக்குள்ள. அது பாருங்க, உங்க மாமனாரா இருக்கலாம், உங்க அப்பாவா இருக்கலாம், யாரோ ஒருத்தவங்க. எனக்கு எங்க அப்பாவுக்கும் பாத்தீங்கன்னா, நானும் எங்க அப்பாவும் எலியும் போடைங்க அப்படின்னு சொல்ற மேஷத்தையும் நான் பார்த்துதான் இருக்கேன். சூரியன் உச்சமடையக்கூடிய வீடுன்றதுனால சுய ஜாதகத்துல சூரியன் நல்லா இல்லைன்னா அப்படி அப்படி கூட அப்பா ஆகாம போறதுக்கு கூட வாய்ப்பு உண்டு. இருந்தாலும் இந்த ஒரு மாசம் பாத்தீங்கன்னா அந்த மாதிரி ஒரு ஆதரவு அப்படின்றது கிடைக்கும். அதே மாதிரி பாத்தீங்கன்னா நம்மளுக்கு அரசாங்கம் சார்ந்த வேலை ஏதாவது செய்யறங்க அப்படின்னா அதுல நல்ல பெனிஃபிட்ஸ் அப்படின்றது கிடைக்குங்க. நாங்க பாருங்க கவர்மெண்ட் ஒர்க் பண்றோம். அதுல நாங்க உங்களுக்கு பாத்தீங்கன்னா ஒரு இன்கிரிமெண்ட் கிடைக்கிறதுக்கு, ப்ரொமோஷன் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு. இல்லைங்க, நாங்க கவர்மெண்ட் டெண்டர் எடுத்து வேலை செய்யறோம், அதுலயும் பாத்தீங்கன்னா அனுகூலமான பலன்கள் அப்படின்றது கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு. சரி, அப்ப மேஷத்துக்கு 3ஆம் பாவத்துல சூரியன் பெயர்ச்சியாகி இருக்கிறது நல்ல பலன்களை தான் கொடுப்பாரு, எந்த விதமான கவலையும் இல்லை. இருந்தாலும் பரிகாரம் ஏதாவது இருக்கா அப்படின்னா இருக்குங்க. பொதுவாவே பாத்தீங்கன்னா தந்தை நம்மளோட, இப்ப மேஷராசி நீங்க ஜென்னா இருந்தாலும் சரி, லேடியா இருந்தாலும் சரி, சூரியன் 3ஆம் பாவத்துல வரும்போது நம்ம என்ன பண்ணணும், நம்மளோட அப்பா இல்ல அப்பா ஸ்தானத்துல இருக்கவங்களுக்கு ஏதாவது ஒரு உதவி அப்படின்னு செய்யலாம். எனக்கு அப்பாவும் இல்லைங்க, அப்பா ஸ்தானத்துல சொல்லிக்கிற மாதிரி மாமனார் தான் இருக்காரு, அவருக்கும் எனக்கும் பெருசா பாத்தீங்கன்னா ஆவறது இல்ல. சரி, அப்ப அதை பத்தி நம்ம கவலைப்பட வேண்டாம். நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா முதியோர் இல்லத்துக்கு போகலாம். முதியோர் இல்லத்துக்கு போயிட்டு அங்க இருக்கவங்களுக்கு ஏதாவது ஒரு ஆதரவு. இப்ப பாருங்க, எது கொடுத்தாலும் இன்னும் வேணும், இன்னும் வேணும், இன்னும் வேணும்ன்ற எண்ணம் தான் எல்லாருக்கும் இருக்கும் இல்லைங்களா? அப்ப சிம்பிளா எது கொடுத்தா போதும் அப்படின்னு மனசும் வாழ்த்தும், அதே மாதிரி போதும்ன்ற எண்ணமும் வரும் அப்படின்னா அன்னதானம், சாப்பாடு நம்ம பெருசா கொடுக்க வேண்டாங்க. அந்த முதியோர் இடத்துல ஒரு 50 பேர் இருக்காங்களா, 50 பேருக்கு 3 இட்லி, சட்னி, சாம்பார் அதை நம்ம வாங்கி கொடுத்தாலே போதும். மனசார வயிறார சாப்பிட்டுட்டு மனசார வாழ்த்துவாங்க. நான் சொல்ற 3 இட்லி, நீங்க 3 இட்லி 2 தோசை கூட தான் கொடுங்களேன், தப்பு இல்லை, அது உங்களோட ஆப்ஷன். இல்ல ஒரு 10 பேருக்கு இல்ல ஏதோ ஒரு ஸ்வீட் ஏதாவது ஒண்ணு சாப்பிடுறதுக்கு கொடுங்க. கண்டிப்பா மனசார வாழ்த்துவாங்க. அது உங்களுக்கு நிறைய நற்பலன்கள் தரும். வாழ்த்துக்கள்.